அனைவருக்கும் மதிய வணக்கம். நம்ம தோட்டத்தில் த்ரிப்த் அப்படின்ற ஒரு நோய், அப்படின்னா இலைகள் சுருண்டு, பூக்கள் சுருண்டு, மொட்டுக்கள் கருகி வர்றது தான் அந்த நோய். அந்த நோய் தாக்குதலை நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம்? நம்ம வீட்டிலையே ரெடி பண்ண வேண்டியதாங்க. ரொம்ப சுலபமான முறையில் அப்படியே நொச்சி இலை கொஞ்சம் எடுத்துக்கணும், வேப்பிலை, இஞ்சி, கற்பூரவள்ளி, இந்த 4ஐயும் நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டிடணும். இதில் என்னென்ன காரணத்துக்காக இதெல்லாம் நம்ம சேர்க்குறோன்னா, வேப்பிலையில் இருக்க கசப்பு, இஞ்சியில் இருக்க காரம், கற்பூரவள்ளி காரத்தன்மை கொண்டது, நொச்சி இலையும் காரத்தன்மை கொண்டது. பூச்சி விரட்டியாகவும் நொச்சி இலை நல்லா பயன்படும். அதனால் இது எல்லாத்தையும் கொதிக்க வச்சு நம்ம நல்லா ஒரு 8 மணி நேரம் ஆற வச்சிடணும். ஆற வச்சு முடித்ததுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக தண்ணி எதுவுமே கலக்காமல் நேரடியாக செடிகளுக்கு மேலே இந்த மாதிரி தெளித்து விடணும். ஃபுல்லாகவே நல்லா அடியிலேருந்து நம்ம இலைகளுக்கு பின்னால், முன்னாடி, ரூட்டில் எல்லா இடங்களையும் தெளித்து விடணும். இந்த மாதிரி தொடர்ந்து 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் நம்ம பண்ணணும். ஒரு நாள் பண்ணால் ரிசல்ட்டு கிடைக்காது. அதே மாதிரி அந்த மாதிரி கருகி இருக்க பூக்களுடைய மொட்டுக்களை கட் பண்ணி தூர போட்டுருங்க. ஏன்னா அதில் நிறைய சின்ன சின்னதாக இந்த த்ரிப்த் வந்துடும். த்ரிப்த்துன்றது சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்னு சொல்கிற மாதிரி நுண்கிருமி. இந்த ரோஸ் பாருங்கள், இந்த ரோஸ் தாங்க அந்த நோயினுடைய அறிகுறி. அப்படியே பூக்கள் பூக்கிறதுக்கு முன்னாடியே அப்படியே சுருண்டா மாதிரி இது உள்ளெல்லாம் அந்த பூச்சிகள் இருக்கும், கண்ணுக்கே தெரியாது. பாருங்கள், கையில் பாருங்கள், ஒரு சின்னதாக கருப்பு தெரியுது பாருங்கள், இதுதான். இந்த மாதிரி இருக்கும். செடிகளுக்கும் இலைகளுக்கும் பின்னால் பூக்கள் உள்ள, மொட்டுக்கள் உள்ள. அப்படியே பூக்களை வளர விடாமல் மொட்டுக்களை கருக வச்சு செடிகளையும் அழிச்சிடும். அதனால் இந்த மாதிரி நம்ம தெளிச்சிட்டு வரணும். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ரிசல்ட் கொடுக்குற ஒரு தீர்வு தான் இது. நீங்கள் கவனிக்காமல் விட்டு ரொம்ப அதிக அளவில் ஆனால் இந்த மருந்து எஃபெக்டிவாக இருக்காது. அப்போ நீங்கள் தோட்டக்கடையில் போய் தான் வாங்கிட்டு ஸ்ப்ரே பண்ணணும். நான் என் வீட்டிலே ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், என்னுடைய தளிர்கள்லாம் பாருங்கள், ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு டே